மார்க்கெட்டு ஒரு 600 பாயிண்ட்ஸுக்கு கீழே டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மெயினாக கோல்டு 10% கீழே போய்கிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம கோல்டு வாங்கலாமான்னா கொஞ்சம் பொறுங்க. இன்னும் மார்க்கெட்டில் இது சேஃப் ஹேவன்லேருந்து மணி மூவ் டு ஷேர் மார்க்கெட். ஸோ ஈரான் வார் 4வது வாரத்தை கடந்த நிலையில் என்ட்ரான நிலையில் கிட்டத்தட்ட 140 லட்சம் கோடிகள் வைப் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் இப்போ ஈரான் கூட பீஸ் டாக்கை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அவங்களுடைய 2 டிப்ளமேட்டை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. சிஐஏ சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஈரான் பிரச்சனைக்கு மெயின் காரணம் ட்ரம்ப்பை தவிர வேறு யாருமே இல்லை. அவர் ஈரானுடைய லீடரை கமாயனியை கொலை பண்ணது நெக்ஸ்ட் லீடர் மொஜிட்டோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டார். அவர் எப்பயும் வாரம் நிறுத்துகிற மாதிரி ஐடியாவிலே இல்லை அவங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே ரொம்ப ப்ளீடிங்கில் தான் இருக்குது. ஸோ கோல்டுலாம் 10% கீழே இறங்கிட்டு இப்போ 8% கிட்ட லாஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆயில் செக்டரில் கேஸ்ட்ரால், ஓஎன்ஜிசி, மெடிக்கல், ஃபார்மக்யூட்டிக்கில் சிப்லா, ஹண்டை கூட வாங்கலாம். இந்துஸ்தான் பெட்ரோலியம், பெட்ரோநெட் எல்என்ஜி இதெல்லாம் 7% கீழே டவுனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அக்குமுலேட் பண்ணுங்கள். நானும் என்னுடைய லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஐ வில் டவுன்வேர்டு ஆவரேஜிங். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் காசை எடுத்து மேற்கொண்டு போடணும். இன்னையோட முடிச்சிடாதீங்க. இன்னும் இந்த மாதத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா இன்னும் 3 டேஸுக்கு 1000 ருபீஸ் போடுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். ஸ்டெடியாக உங்களுக்கு ஒரு வருமானம் இல்லாட்டினா மாதத்துக்கு ஒரு 10,000 20,000 வந்துக்கிட்டு இருக்குன்னா அதை ஃபேஸ் அவுட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு. ஸோ பயப்படாமல் பொறுமையாக பேனிக்ஸ் செல் பண்ணாமல் எதையும் செல் பண்ணாமல் வாங்கிக்கிட்டே இருங்க. ஸோ இதுதான் என்னுடைய அட்வைஸ். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை. உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய டெசிஷன்.